ஈரானின் ஹோர்முஸ் ஜலசந்தி உள்பட பல்வேறு கடல்வழி பாதைகளில் ஏற்படும் பதற்றம் காரணமாக நம் நாட்டிற்கான கேஸ் மற்றும் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்படுகிறது. இந்த பிரச்சனையை சரி செய்யும் வகையில் இந்தியா ரஷ்யா இடையே நேரடி ரயில் போக்குவரத்தை தொடங்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்திருக்கிறது. ஹோர்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றத்தால கேஸ் கச்சா எண்ணெய் சப்ளை பாதிக்கப்படுறதால ரஷ்யா ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவை முன் வச்சிருக்கு. கடல் வழியை நம்பி இருக்காம நேரா இந்தியா வரைக்கும் ரயில் பாதை அமைச்சு வர்த்தகம் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. கடல் வழியில இப்போ பார்த்தாலும் பிரச்சனை வரதால ரஷ்யா துணை பிரதமர் மராட் குஸ்லினின் ரஷ்யாவில் இருந்து இந்திய பெருங்கடல் வரைக்கும் ரயில் பாதை கொண்டு வரலாம்னு ஒரு ஆய்வு செய்ய போறதா சொல்லி இருக்கிறாரு. இந்த ரூட் எப்படி இருக்கும்? ரஷ்யா, மத்திய ஆசியா, துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியா இந்தியாவிற்கு வர்த்தகத்தை கொண்டு வர திட்டம் தீட்டியுள்ளனர். இந்தியாவுக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம்? நம்ம நாட்டுக்கு தேவையான கச்சா எண்ணெயில பாதிக்கும் மேல இப்போ ரஷ்யா தான் தராங்க. ஜூன் 2026 மட்டும் ஒரு நாளைக்கு 26 லட்சம் பேரல் வந்திருக்கு. ஹோர்முஸ் மாதிரி கடல்ல பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம எனர்ஜி சப்ளைக்கு கை கொடுக்க இந்த நிலவழி பாதை சூப்பரா இருக்கும். இதுல இருக்கிற பெரிய சிக்கல்கள் என்னன்னா, இந்த ரூட்ல பாகிஸ்தான் வர்றதுதான் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை. இந்தியா பாகிஸ்தான் நடுவுல இருக்கிற மோதல்ல இந்த மாதிரி ஒரு மெகா ரயில் பாதை அமைகிறது நடக்குமாங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆப்கானிஸ்தான் வழியா போறதால பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்புறம் பல நாடுகளோட பர்மிஷன், பல லட்சம் கோடி முதலீடுன்னு நிறைய சவால்கள் இருக்கு. ஆசியாவின் வரைபடத்தையே மாற்ற போகும் இந்த திட்டத்தால் சீனாவுக்கு எப்படி சிபிஇசி இருக்கோ அதே மாதிரி எதிர்காலத்தில் ரஷ்யா, மத்திய ஆசியா, பாகிஸ்தான், இந்தியான்னு ஒரு நெட்வொர்க் உருவாக்கிட்டா ஆசியாவோட வர்த்தக முகமே டோட்டலா மாறிடும். ஏற்கனவே ரஷ்யா, ஈரான், இந்தியா சேர்ந்து 7200 கிலோமீட்டர் நீளமுள்ள சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ரயில் பாதை ஐடியாவும் சேர்ந்து வந்தா கடல் வழி தடங்களுக்கு ஒரு செம மாற்று வழி ரெடி ஆகிடும்.